பார்க்க வந்திருக்கீங்களா? நீங்க எப்படி இங்க? இல்லைங்க, வீட்டுக்கு போனதும் இவரை தனியா விட்டுட்டு போயிட்டோங்கிற ஒரு தவிப்பு உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. என்ன இருந்தாலும் நமக்கு உதவணும்னு வந்துதானே இவருக்கு எப்படி ஆச்சு? ஆமா, நீங்க ஏன் வந்தீங்க? உங்க மனசுல வந்த அதே எண்ணம் எனக்கும் வந்துச்சு. நம்ம பிரச்சனையில தான் இவருக்கு அடிபட்டுச்சு. நாமளே இவரை தனியா விட்டு போனா நல்லாவா இருக்கும். அதான் நான் உடனே கிளம்பி வந்துட்டேன். ஆனா நீங்க இங்க இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கலங்க. நீங்க இங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கு என்ன கண்டாலே பிடிக்காது. இருந்தாலும் என் மேல அக்கறை வச்சு என்ன பாக்குறதுக்காக எந்த நேரத்துல வந்திருக்கீங்க? உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு சார். ஹலோ, உங்களை பிடிக்காதுன்னு நான் என்னைக்கே சொன்னதில்லை. நீங்க பண்ற விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கு. அதுக்காக எனக்கு உதவி பண்ண போய் அடிப்பட்டவருக்கு ஹெல்ப் பண்ணாம வேடிக்கை பார்க்குற அளவுக்கு நான் இறக்க இல்லாதவ இல்லை. சார், உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நீங்க வீட்டுக்கு போய் நிம்மதியா தூங்குங்க. என்ன பார்த்துக்க தான் இவங்க எங்க இருக்காங்களே. உண்மையில இவங்களையும் நான் வீட்டுக்கு போங்கன்னு தான் சொன்னேன். அவங்க தான் கேட்காம வம்படியா இங்கே இருக்காங்க. அன்பு தொல்லை போன போதும் விட்டு. கோச்சிக்காதீங்க. சாரி, சும்மா சொன்னேன். அதான் இப்ப நான் வந்துட்டேன்ல, நீங்க வேணா கிளம்புங்க. ஒரு அட்டெண்டர் தான் இருக்கணும்னு சொன்னாங்க. நான் வேணா இருக்கேன், நீங்க வீட்டுக்கு போங்க. பசங்க தனியா இருக்க போறாங்க. இல்ல, நான் அத்தை கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். பசங்களை அவங்க பாத்துப்பாங்க. நான் இவரை இங்க இருந்து பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. பரவாயில்லங்க, நானும் இருந்துட்டே போறேன். இங்க 2 பேர் இருக்க முடியாது. ரிசப்ஷன்ல இருக்கலாம். நான் அங்க வெயிட் பண்றேன். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. நீங்க 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு நான் நல்லா இருக்கணும்னு எனக்காக இங்க இருக்கிறீங்க. தேங்க்ஸ்ங்க. என்னங்க? உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க.